திருமண வயது தொட்டு இருக்கிறவங்களுக்கு கேது தசா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிரகம் ஒரு தசா நடத்தினால் அந்த கிரகத்தினுடைய எல்லா தன்மையும் ஜாதகருக்கு வெளிப்படும். அப்ப கேது தசை என்பது சில குறிப்பிட்ட கேதுனுடைய காரகங்களை வெளிப்படுத்தும். கேதுனுடைய காரகங்கள் என்னன்னா ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை இதே ஒரு கல்யாண வயசுல வந்துச்சு அப்படின்னா நிறைய குழப்பத்தை அனுபவிப்பார் ஜாதகர். முடிவெடுக்கிறதுல திருமண வாழ்க்கை கேது என்பதும் ராகு என்பதும் நெகட்டிவான பலன்களை தான் செய்யும் ஒரு ஜாதகத்துல. அதனுடைய தசை வரும்போது கண்டிப்பாக இந்த கேது தசால இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் ஏற்படும். கண்டிப்பா தான் சொல்றேன், சமூகத்துக்கு மீறிய சுக்கிரன் ராகு சேர்ந்தா என்ன அது ஆண் ஜாதகத்துல தான். ஆண் ஜாதகத்துல கணவன் மனைவியை கெடுக்கும். சனி ராகு காம்பினேஷன், சனி ராகு அது தொழில் தான் வரும். அப்ப தொழில் ஒண்ணு, மரபு ரீதியான நிறைய பேருக்கு இந்த வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக ஒருத்தருக்கு கேது தசா நடக்குது அப்படின்னாலே ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயும் திருமண வயது தொட்டு இருக்கிறவங்களுக்கு கேது தசா வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கேது தசா வந்தால் தான் வாழ்க்கையோட பாடத்தையே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேது தசா பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக இந்த கேது தசைங்கிறது வந்து லக்னத்துலேருந்து அவங்க கணக்கு பண்ணுறாங்க. பொதுவாக லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா, நல்ல இடத்துல உட்காந்துருக்கா கெட்ட இடத்துல உட்காந்துருக்கா, அல்லது மறைவு ஸ்தானங்களில் இருக்கா, யாரோட சேர்ந்து இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தான் அவர் முடிவுக்கு வராங்க. அப்போ இது வந்து நல்ல இடத்துல உட்காந்தா கேது தசை நல்லது செய்யணும், கெட்ட இடத்துல உட்காந்தா கேது தசை கெட்டதை செய்யும் அப்படின்ற நம்பிக்கை ஒரு பக்கமாக இருந்தாலும், பொதுவாகவே நம்மளுடைய ஜோதிட அனுபவங்களில் பார்க்கும்பொழுது ஒரு தசையில் ஒரு கிரகம் அது அந்த தசாநாதன் எந்த இடத்துல அமர்ந்தாலும், அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும், என்ன பலம் இருந்தாலும், பலம் இழந்திருந்தாலும், இந்த யோகி அவயோகின்னு சொல்கிறாங்களா, என்ன கண்டிஷன் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர் என்ன லக்னம் அப்படின்றத கவலைப்பட தேவையில்லை. ஒரு கிரகம் ஒரு தசா நடத்தினால் அந்த கிரகத்தினுடைய எல்லா தன்மையும் ஜாதகருக்கு வெளிப்படுத்தும். அது வயதை பொறுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். இப்போ ஒரு பையனுக்கு சிறு வயதிலேயே கேது தசை வருது, பிறக்கிறப்பே கேது தசையில் பிறந்திருக்கான் அப்படின்னா பிறக்கிறப்பே ஞானியாக பிறந்திருக்கான்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கேதுங்கிறது ஞானம் அப்படின்னா, ஞானம்னா தெளிவு. அப்போ எல்லாத்துக்கும் ஞானம்னா அந்த சாமியார் தியானம் பண்ணுறதுல வரக்கூடிய ஞானம்னு நினைக்கக்கூடாது. ஞானம் என்பது ஒரு அறிவு, ஒரு தெளிவு அப்படின்ற மாதிரி. அப்போ அவன் பிறக்கிறப்பே கேது தசையில் பிறந்திருக்கான் அப்படின்னா அவன் பிறக்கிறப்பே ஞானியாக பிறந்திருக்கான்னு சொல்ல முடியாது. அப்போ கேது தசை என்பது சில குறிப்பிட்ட கேதுனுடைய காரகங்களை வெளிப்படுத்தும். கேதுனுடைய காரகங்கள் என்னென்னா ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், அதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அது மேலே விருப்பம் இல்லாமல் போகிறது, அல்லது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவே புரிஞ்சுக்க முடியாமல் போய் அது மேலே வெறுப்பை ஏற்படுத்தி புரிஞ்சுக்கிறது, அல்லது அந்த விஷயத்தை வேகமாக புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறது, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அப்போ சின்ன வயசில் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே ஒரு கல்யாண வயசில் வந்துச்சு அப்படின்னா நிறைய குழப்பத்தை அனுபவிப்பார் ஜாதகர். முடிவெடுக்கிறதுல திருமண வாழ்க்கை கையாள்வதில் எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கல் இருக்கும். ஏன்னா அவரால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது, அல்லது கடந்து போகவும் முடியாது. அதை மாட்டிக்குவார், ஆனால் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகணுன்ற ஒரு பயத்தோடய போவார். அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு குணத்தை கொடுக்கும். சின்ன வயசில் கேது தசை வரும்போது கேதுனுடைய நோய்கள், காரணம் இல்லாத நோய்கள், அலர்ஜி, இந்த ஸ்கின் அலர்ஜி ஒரு மாதிரி என்னன்னே தெரியாமல் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, நோய்கள் டிபி அதுன்னு குழந்தைல சொல்லுவாங்க, இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோய்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது தசையில் பிறக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து இந்த கேது தசை 30 வயசில் வரும் பொழுது அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பெற்றிருந்தாருன்னா அவருக்கு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரிலாக்ஸேஷனோ இல்லைனா நம்மளுக்கு வாழ்க்கை பற்றி புரிதலுக்கான காலமாகவோ இருக்கும். இதே 20 வயசில் வந்துச்சுன்னா அவர் படிக்கிறப்பையோ காதலிக்கிறப்பையோ அவர் வந்து ஒரு மாதிரி லோன்லியாவோ இல்லைன்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆழமான உணர்வு வேணும்னு நினைப்பார். அது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கிடைக்காம போகலாம். அப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆழமான உணர்வு, ஆழமான தேடுதல் அப்படிங்கிறதும் அது மேலே பற்றில்லாத தன்மையும் இந்த கேது தசை கொடுக்குதுன்றப்ப அது வயசை பொறுத்து தான் முடிவெடுக்கணும். இப்போ வந்து இது வந்து வாழ்க்கை முழுவதும் கெடுக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து ஒரு 60-65 வயசுக்கு மேலே கேது தசை வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயதுக்கு ஏற்ற தேவையும் இருக்கும். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அந்த கேது தசையும் வரும்பொழுது ஒருவேளை அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா ஓகே. சிலர் வந்து அப்போ தான் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம இத்தனை நாள் வந்து பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டோம், இனிமேலாச்சும் நம்ம வாழலாம்னு நினைக்கும் பொழுது அந்த கேது தசை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் கேது என்பதும் ராகு என்பதும் நெகட்டிவான பலன்களை தான் செய்யும் ஒரு ஜாதகத்தில். அதனுடைய தசை வரும்போது கண்டிப்பாக மனக்குழப்பம் காரணம். கேது வந்து ஒரு மாதிரி ஒரு சைக்கோத்தனத்தையும் சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து என்னன்னா ஒரு மனக்குழப்பம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. நான் சொல்கிறது தான் எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறது, நம்ம அழிஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம வேலை முடிஞ்சா போகணும், அடுத்த வேலைஞ்சா கூட பரவாயில்லன்ற குணத்தை கொடுக்குறது எல்லாமே இந்த கேது தான். அந்த கேது என்பது சட்டத்துக்கு புறம்பான அல்லது சமூகத்துக்கு புறம்பான அல்லது சூழலுக்கு புறம்பான விஷயத்தை கூச்சம் இல்லாமல் செய்ய வைக்கிறது. அதனால தான் கேது தசை இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறவங்களையும் பார்க்கணும். ஏன்னா அவங்க அசிங்கம் இல்லாமல் செஞ்சுருவாங்க, இல்லைனா அவசரத்தில் செஞ்சுருவாங்க. நிறைய பேர் தவறான நடவடிக்கைகள் போய் மாட்டிக்கிறது கேது தசையில் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை பற்றிய எந்த ஒரு கவலையுமோ அவேர்னஸுமோ இருக்காது. அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கக்கூடிய சிந்தனை கேது கொடுக்கும். அப்போ கேதுனுடைய நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமாக நடக்கும்.
பாசிட்டிவ்னா ஒரே ஒரு விஷயம், அதை பற்றிய புரிதலை தான் கொடுக்குமே தவிர வேறு எதுவும் கேதுனுடைய பாசிட்டிவ். நெகட்டிவ்ங்கிறது வந்து எல்லா வகைகளையும் நிம்மதி இல்லாமல் ஆகும். அப்போ எல்லா வகையிலையும் பேரை கெடுக்கிற மாதிரி நம்மளோட செயல்பாடுகளை வச்சுக்கிறது, எல்லாத்தையும் மேம்போக்காக கடந்து போயிடுறது, எல்லாத்தையும் துச்சமாக மதிச்சு தூக்கி போடுறது, குடும்பத்தோடு அட்டாச் ஆகாமல், சமூகத்தோடு அட்டாச் ஆகாமல், சூழலோடு அட்டாச் ஆகாமல் மாட்டிக்கிறது எல்லாமே இந்த கேது தான். அப்போ கேது திசை வரும்போது நடக்கும். உடல் ரீதியாக குடல் சார்ந்த தொற்றுகள், என்ன நோயினே தெரியாமல் மருந்து சாப்பிட்டே இருக்கிறது. டாக்டர்கிட்ட போனோம், செக் பண்ணிட்டோம், எதுவும் இல்லை, ஆனால் உள்ள வலி இருந்துகிட்டே இருக்குது. டாக்டர் போனால் செக் பண்ணோம், குழந்தை இல்லை. இது மாதிரி என்னத்துக்காக இந்த நோய் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத சில நோய்களை கொடுக்கறது. உள்ள நான் சொல்கிறது குடலுக்குள்ள, வயிற்றுக்குள்ள, ஹார்ட்டுக்குள்ள, லங்ஸுக்குள்ளன்னு சொல்ல உள்ளே இருக்கக்கூடிய நோய்களை அதை வந்து பார்க்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு பெயின் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல வலி இருக்குது, கட்டியிருக்குன்னு நமக்கு கட்டியிருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஊற்றிட்டே இருக்குது, இந்த இடத்துல ஏதோ கட்டி மாதிரி கொடுத்து உள்ள ஊசி மாதிரி குத்துன்னு சொல்லுவாங்க. அது ஸ்கேன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸ்கேன் பண்ணாலும் தெரியாதுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது. இந்த கேதுனுடைய தன்மை அது. அப்போ இந்த கேதுனுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து நெகட்டிவான சிந்தனைகள், ஒரு மாதிரி குழப்பமான சிந்தனைகளை கொடுக்கும். அப்போ கேது தசை சிறு வயதில் வந்தால் பிரச்சனை இல்லை. அதே இது ஒரு படிக்கிற டயத்தில் வந்தோம்னா படிப்பு சம்மந்தமான விஷயங்களை சிலர் ஆர்வமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த டயத்தில் வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறது. ஏன்னா இந்த குழந்தை பாதிக்கப்படணும், அப்பா அம்மா பாதிக்கப்படும். ஒரு 15-20 வயசுக்கு மேலே வரும்போது காலேஜ் அந்த மாதிரி விஷயங்களாம் அந்த இடத்துல இந்த காதல் இது மாதிரி. இது கல்யாண வாழ்க்கையில் வரும்போது மிகப்பெரிய சிக்கலையும், குழந்தை பிறப்பு வரும்போது அதில் ஒரு சிக்கலையும், அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே சார். ஆன்மீகத்தில் போகிறதுக்கும் இந்த கேது தசை, ஆன்மீகத்துக்கும் கேதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நிறைய பேர் அந்த கேது ஞானக்காரகன் 12ல் ஞானம் கேது இருந்தால் ஞானம் அடைஞ்சிருவாங்க, கடைசி பிறகுன்றலாம் பொய். என்கிட்ட ஒரு லேடி கேட்டாங்க, நான் வந்து 12ல் கேது இருக்குது, நான் கடைசி பிறகுன்னு கேட்டாங்க. மனசில் தொட்டு சொல்லு, நீ பண்ண என்னென்ன வேலை பண்ணியிருக்க, அது எப்படி கடைசி பிறகு கிடைக்குன்னா, வெறும் 12ல் கேது வரதா இருந்தால் ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய 2 மணி நேரம் பிறக்கக்கூடிய எல்லாருமே என்னவா இருப்பாங்க. ஏன்னா லக்னம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த கரெக்டாக கேதுவுக்கு அடுத்த ராசிக்கு லக்னம் வரும்போது 2 மணி நேரம் அந்த லக்னம் நிற்கும். அப்போ அன்னைக்கு பிறக்கிற எல்லாருமே முக்தி அடைஞ்சிருந்தா இங்கே எத்தனை சித்தர்கள் வாழணும், எத்தனை ஞானிகள் வாழணும். 3000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறத தான் நமக்கு இன்னும் அடையாளம் கட்டிக்கிட்டு இருக்கின்றப்ப அது வந்து மோக்ஷம் அப்படிங்கிறது 12ஆம் ஸ்தானம். மோக்ஷம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து கபால மோக்ஷம் மாதிரி தியானம் பண்ணி இறைவன் மோக்ஷம்ன்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்றதுன்னா நிறைவுன்ற வார்த்தை சொல்லுது, கம்ப்ளீட். அப்போ நம்ம இப்போ இன்டர்வியூ எடுக்கிறோம், இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மோக்ஷம் அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் 12ல் கேது இருந்தால் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவு கிடைக்கும். இல்லைன்னா கிடைச்சா கூட கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் நிறைவடைஞ்சுக்குவாங்கன்னு சொல்லாமே தவிர இந்த ஆன்மீகத்துக்கும் கேதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சனி கேது குரு கேது இருக்கவங்களுக்கு இந்த ஆன்மீகம் மீது நாட்டம் வருதுன்றதை வேணால் சொல்லாமே தவிர, ஆனால் குரு ராகு இருந்தால் நெகட்டிவான நாட்டங்கள் வரும். இது வந்து நம்மளுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்கணுன்ற நாட்டம் வருதே தவிர இது வந்து முக்திக்கு கொண்டு போய் சேர்க்குமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேது தோசால இல்லீகல் அஃபர்ஸ்லாம் ஏற்பட கண்டிப்பாக தான் சொல்கிறாங்க. சமூகத்துக்கு மீறிய வேலை. நம்மளுக்கு சொசைட்டி என்ன சொல்லுதோ அந்த சொசைட்டி சொல்கிறது கடந்து எதை பற்றியும் கேர் எடுக்காமல் நம்ம மாட்டிக்கிறது. ஆனால் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த கேது தசை நடக்கிறவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அதுலேருந்து வெளியே போகணும்னு தோணும். ஆனால் அவங்களால முடியாது. ஆட்டோமேட்டிக்காக போய் சிக்க வச்சுட்டு இந்த கேது தசை இந்த மாதிரி ஒரு சமூகத்தை மீறிய, கட்டமைப்பை மீறிய சில தன்னம்பிக்கைகளை கொடுத்து செய்ய வைக்கும் இந்த வேலையை. அது அதனுடைய நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். இப்போ ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால சார்? செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது ரெண்டுமே ஈக்குவல் தான். அதில் பெண்ணுக்கு வந்து செவ்வாய் கேது அதிகமான பிரச்சனையை கொடுக்குது, அனுபவத்தில் பார்க்குறோம். செவ்வாய் என்பது கணவரை குறிக்கிறது. அதோட கேதுவோ ராகுவோ சேர்ந்தா அந்த கணவனுடைய தன்மை பாதிக்கப்படும். அப்போ நிறைய செவ்வாய்க்கு 1-9, செவ்வாய்க்கு 1-9 ராகு, இந்த ரெண்டுமே வந்து குடும்ப வாழ்க்கை கெடுக்குது. கேது வந்து அதிகமாக டிவோர்ஸ் ஆனவங்க நிறைய பேருடைய ஜாதகத்தை பார்க்குறப்ப செவ்வாய்க்கு 1-9 ராகு கேது இருக்கிறத பார்க்குறோம். பெரும்பாலும் ஒரு 80% கேதுவும் 20% ராகு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கேது என்பது, ராகு என்பது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை கெடுக்கும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது கணவனை குறிப்பதால் அதனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை பாதிக்குதுன்னு பார்க்கணும். ஓகே சார். அடுத்த சுக்கிரன் ராகு சேர்ந்தா என்ன? அது ஆண் ஜாதகத்தில் தான். ஆண் ஜாதகத்தில் கணவன் மனைவியை கெடுக்கும். அப்போ சுக்கிரன் இப்போ எப்படி செவ்வாய் கேது சொன்னோமோ, அப்போ ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது விட சுக்கிரன் ராகு அதிக டேமேஜ் பண்ணுது. அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் ராகு இருக்கக்கூடிய ஜாதகம், சுக்கிரன் கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணோம்னா சுக்கிரன் ராகு இருக்கிறதுல 70% வந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க. சுக்கிரன் கேது இருக்கவங்க ஒரு 20-30% பிரிகிறாங்கிறப்ப அந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது ஆண் ஜாதகத்தில் மனைவியுடன் கருத்து முரண்பாடுகள், மனைவியுடன் வாழ முடியாத சுச்சுவேஷன் கொடுக்குது. சனி ராகு காம்பினேஷன். சனி ராகு அது தொழிலுக்கு தான் வரும். அப்போ தொழில் ஒன்று, மரபு ரீதியான பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த கால் ஊனமாக வருது, மரபு ரீதியான பிரச்சனை வருது, இந்த மரபு தீராத நோய்கள் வருது, அடிக்கடி நரம்பு பிரச்சனை வருது, இந்த ஸ்ட்ரோக் வருது, தைராய்டு, சுரப்பிகள் குறைபாடு, அப்பாவுக்கு இருக்கிற நோய் அப்படியே பிள்ளைகளுக்கு வருது. இந்த மாதிரி எல்லாமே மரபு வழியாக வரக்கூடிய நோய். மரபு வழியாக நோய்கள் மட்டும் இல்லை, உணர்வுகளும் வருது. அப்பா இப்படியே இருப்பார், இவனும் இப்படி இருக்கிறான், அவன் மெண்டல் மாதிரி பேசுவான், அவங்க தாத்தன் இவனு இப்படியே பேசுகிறான் அப்படின்னு பேசுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இவங்க தாத்தன் எப்படி மெண்டல் மாதிரி இருக்கானோ அதே மாதிரி இவனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய திக்குவாயி,
அவங்களுக்கு இருக்கக்கூடிய அப்படியே குணங்கள் கெட்ட நல்ல உடல் ரீதியான எல்லாமே வந்து இந்த சனிராக இருக்கிறவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ சனிராக இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மை இருக்கும். சனிராக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த பல்லு எலும்பு நரம்பு இதில் ஏதாச்சும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சனிராக இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமான பிரச்சனைகள், ஏதோ காரணம் இல்லாமல் மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. மனக்குழப்பம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சாதாரணமாக இருக்கலாமா, எனக்கு எவனோ சைவனை வச்சிட்டான், என்ன எவனோ கெடுத்துட்டான், நான் வாழ முடியாமல் போயிடுச்சு, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி டம்பான ஃபீல் எல்லாமே இந்த சனி ராகு கொடுக்குன்னு பார்க்கலாம். குரு ராகு சேர்க்கை சார். குரு ராகு பயந்த சுபாவம், எப்பயுமே வந்து தன்னை வந்து ஒரு தாழ்வாகவே வச்சுக்கிறது, மனசுக்குள்ள எதையாச்சும் ஒன்று நினச்சி குழப்பிக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே யோசிக்கிறது. ஒரு சாமி கும்பிட போனால் கூட அதில் எக்ஸ்ட்ரீமாக வந்து வேல் குத்துறேன் தீ மிதிக்கிறேன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஒரு முரண்பாடாகவே யோசிக்கிறது, அபரிவிதமான ஆசைப்படுறது எல்லாத்தையுமே. இப்போ ஒரு கடவுள்கிட்ட போகிறோம், சாமி கும்பிட்டு வரலாம், ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் அழகு கூத்துறேன், எனக்கு இந்த வீடை வாங்கி கொடு. அப்போ எல்லாத்துலேயும் பேராசைன்னு சொல்லப்படக்கூடிய சிந்தனை அந்த குருராகு கொடுக்கும். குருராகு இருக்கிறது வந்து நிறைய குடும்பத்தில் நிறைய தவறான சிந்தனைகள், கர்ம காரியங்கள், நிறைய தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கும். ஓகே சார். இப்போ நிறைய பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் திருமண தடை இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விவாகரத்தான பெண்ணையோ ஒரு விதவையான பெண்ணையோ தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு ஜோதிடர்களே சொல்கிறாங்க. என்ன காரணம் சார்? இப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படின்ற கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாதகன் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணு இவங்களை விட்டு போயிடுவாங்கன்னு இருக்குது, அல்லது இந்த ஜாதகன் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணு 2 கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு காட்டுது. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. இவனுடைய ஜாதகப்படி குருவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் வந்து முதல் திருமணம் தான் பண்ணுவான். ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளை இவனை விட்டு ஓடி போயிடும். இல்லைன்னா இவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவான்றப்ப நம்ம என்ன சொல்கிறோம்னா, சார் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, ஆனால் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அவங்க. நம்ம இது ஃபஸ்ட்டு பேசுறது இல்லை, அவங்க எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அவங்க சொல்கிறது அவங்க ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். ஒருவேளை இவருக்கே 2வது திருமணம் இருக்காருன்னா நம்ம அதை சொல்லி யூஸ் இல்லை. உங்களுக்கும் இது 2 திருமணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2வது திருமணம் பண்ணுறவங்க ஆல்ரெடி திருமணம் பண்ணவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவோமே தவிர, எடுத்தோடனே நீங்கள் இப்படி போனால் ரூட் வாழ்க்கை நல்லாயிருன்னு சொல்கிறதில்ல, உங்களுக்கு இப்படி தான் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பெண்ணோட ஜாதகத்துல 2வது மனைவி அதே தான், இதே கான்செப்ட் தான். செவ்வாய் இங்கே எப்படி சுக்கிரனை பற்றி பேசுகிறோமோ அதே தான் செவ்வாய். அப்போ பொதுவாக செவ்வாவோட சேர்ந்த கிரகம் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தால் பெண் ஜாதகத்தில் கணவனுக்கு 2 உறவுகள். அப்போ கணவனுக்கு 2 உறவுகள்னா, ஒன்று கல்யாணத்துக்கு பிறகோ அல்லது கல்யாணத்துக்கு முன்போ, அது உறவாகவும் இருக்கலாம் திருமணமாகவும் இருக்கலாம். நம்ம சொசைட்டியில் மேக்ஸிமம் திருமணமாக தான் இருக்குது. அப்போ திருமணம் முடிச்சவங்க தான் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது திருமணம் முடிக்காமல் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஒரு உறவு வரலாம். அவங்க பிரிஞ்சும் போயிடலாம், இல்லை இருந்துக்கிட்டே மேரிட்டல் அஃபேரில் போய் மாட்டிக்கலாம் அவங்கன்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். அடுத்ததா இப்போ ஜூன் மாதம் குரு பயிற்சியாக இருக்கு சார். இந்த குரு பயிற்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா? குரு பயிற்சியில பொதுவா வந்து இந்த குரு பயிற்சி குரு உச்சமான இடத்துக்கு தான் போகுது. அது வந்து டிசம்பர் வரைக்கும் போயிட்டு, டிசம்பருக்கு அப்புறமா அடுத்த ராசிக்கு போயிட்டு திருப்பி வக்ரமாயிட்டு மேலே ஏறி அப்படி டிராவல் ஆகி திருப்பி அடுத்த ஜூனுக்கு வந்து அடுத்த ராசிக்கு போகுது. அப்போ இந்த 1 வருஷம் கம்ப்ளீட்டா இங்கே தான் இருக்க போகுது. அப்போ உச்சமான ராசிக்கு வரும்போது அவமானங்கள் நிகழலாம் எல்லாருடைய லைஃப்லையும். அப்போ அவங்கவுங்க அவமானம் நிகழாமல் பத்திரமா இருந்துக்கணும், அவ்வளோதான். அப்போ எல்லாருக்கும் அவமானங்கள் நிகழலாம். சொசைட்டியில் வேறு வேறு சிந்தனைகள், கலாச்சார மாற்றங்கள் ஏற்படலாம் ஒன்று. அதுக்கப்புறமா பொருள்கள் சேமிப்பு, அப்புறம் தங்கம் காசு சேமிக்கிறதுல கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு ஏற்படலாம். அதுக்கான சோர்ஸ் வந்து அதிகமாகலாம், அதுவும் நல்லது. அதுக்கப்புறமா வந்து சொல்லிக் கொடுக்கறது, கற்றுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் நிறைய அனுகூலப்படலாம். அன்பு, ஒரு கேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாருக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான். அது மட்டும்தான் இதோட தவிர, இந்த குரு எப்பயுமே எங்கேயாச்சும் முக்கியமான இடத்துக்கு போச்சுன்னா அவமானத்தை தான் கொடுக்கும். அப்போ எல்லாரும் அவமானத்துக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படி தான் சொல்ல வேண்டியது. மற்றபடி இது வந்து ராசி, இந்த ராசிக்காரங்க நல்லா இருக்கு, அந்த ராசிக்காரங்க நம்ம சொல்கிறது இல்லை. பொதுவாக கிரகங்களை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ போன தடவை நம்ம பேசியிருப்போம் இந்த ராகு கேது பயிற்சியெல்லாம் அதனுடைய கம்பைன்ட் ஆகி தான் வருது. இப்போ என்னன்னா, இந்த குரு வந்து இப்போ இறங்கி ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறப்ப ராகு மேலே ஏறி குருவை தொட்டுருது. அப்போ 2 சேர்ந்து கடகத்தில் உட்காந்துக்க போதுன்றப்ப அந்த ராகு இன்னுமே பெரிய டேஞ்சரை கொடுக்கலாம். குரு ராகு சேர்ந்து செய்கிறது நிறைய இழப்புகளை கொடுக்கும். யாருடைய ஜாதத்தில் குரு ராகெல்லாம் சேர்ந்துருக்கோ அல்லது குருவுக்கு 1 சொம்பல ராகு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பத்திரமா இருக்கணும். அவங்க குடும்பத்தில் நிறைய இழப்புகளை அந்த 1 வருஷத்தில் ஏற்படுத்தும். அதே மாதிரி பொருள் இழப்பு, நிறைய ஏமாற்றங்கள், குடும்பத்தில் நிறைய இழப்புகளை கொடுக்குறதெல்லாம் செய்யும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக தொந்தரவுகள் இல்லை. ஒரு வெற்றி காலமாக யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியும்? யாருக்குன்னா நீ ராசிக்குள்ள தான் வருவீங்க, அப்படிலாம் யாரும் இல்லை. ஒன்று இந்த சனி இறங்கி ராகுவை தொடுது. அப்போ நான் சொல்லக்கூடிய ராசி, நான் சொல்கிறது என்னென்னா, கும்பம், மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, இந்த 6 ராசிகளில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்தின் வழியாக இவங்களுக்கு திடீர் வெற்றிகள் ஏற்படலாம். இப்போ இந்த வருஷம் எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சொல்கிற அந்த 6 ராசியை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். இந்த 6 ராசிகளில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரக காரகங்கள் வழியாக, அப்போ ஒருவேளை சூரியன் இருந்தால் திடீர்னு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிறக்கும், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், திடீர்னு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படி சொல்லலாம். சந்திரன் இருந்தால் வீடு, வாகனங்கள், அல்லது வெளிநாட்டுக்கு விசா ரொம்ப நாள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நாள் வழக்குக்காகவோ காசுக்காகவோ இயங்கிக்கிட்டு இருப்பாங்க, அது கிடைக்கும்.
புதனாக இருந்தால் சொத்துக்கள், காதல், கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். செவ்வாயாக இருந்தால் ஏதோ ஒரு கடன், உடல் நலத்தில் ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு சரியாகும். குருவாக இருந்தால் ஏதோ ஒரு மாற்றங்களுக்காகவோ ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணால் அது நல்லது நடக்கும். சனியாக இருந்தால் தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இதெல்லாம் அந்த 6 ராசிகளில் நான் சொன்னக்கூடிய கிரகங்கள் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அவங்களுக்குன்னு சொல்லாமே தவிர பர்டிகுலராக இந்த ராசிக்காரங்கன்னு சொல்ல முடியாது ஜோசியத்தில். ஏன்னா இப்போ கடகராசிக்காரர் ஒருத்தர் ஒரு பொசிஷனுக்கு போகிறாரு, ஊரில் கடகராசிக்காரெலாம் கிளம்பி சென்னைக்கு வான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அது மாதிரி ராசியை வச்செல்லாம் முடிவு சொல்ல முடியாது, கிரகங்களை வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போ கடகம்னு சொல்லும்போது கடகராசிக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா ஓவரா ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. அது சும்மா ஒருத்தர் வந்தாருன்னா ஏற்றுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டிபாக் டெஸ்ட் ரைடர்னா கடகம்லாம் ஊற்றி முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மம் வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லி போன வருஷம் வரைக்கும் வேற மாதிரி பேசியிருந்தான், போன வாரம் வரைக்கும். இந்த வாரம் ஒருத்தர் ஊற்றி மூடினதுக்கு அப்புறமா எல்லா பேரும் அஷ்டம சனி நடந்துக்கிறதுக்கு பத்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா ஒருத்தரை கம்பேர் பண்ணி இன்னொருத்தரை பேசுக்கு ஜோசியத்தில் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்கள இயக்கும்ன்றதான் நான் புரிஞ்சு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வணக்கம்.